நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக தலைவர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்ற ஒரு நடைமுறை கலைஞர் காலத்திலும் இருந்தது, எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது, ஜெயலலிதா இருக்கிற போதும், எடப்பாடி இருக்கிற போதும், தளபதி இருக்கிற போதும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த வழக்கம் இன்றைக்கு இந்த ஆட்சி வந்தவுடன் இப்பொழுது மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறந்தள்ளப்பட்டிருப்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழருக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம். ஆக இந்த ஆட்சி அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இப்படித்தான் நடக்கும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதலை போல வாய் மூடி மௌனமாக முதலமைச்சர் இருக்கிறார். இந்நேரம் தளபதி ஆட்சியில் இருந்தால் இது நடந்திருக்காது. ஆகவே அதிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே இந்த ஆட்சி வந்தவுடன் துவக்கமாக அவமதிக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை குறித்து தமிழ் அறிஞர்களும் மற்ற அனைத்து பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும். அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் என்பதை கடைபிடிக்க தவறினால் அதற்குரிய கண்டனத்தை மட்டுமல்ல, திமுக தலைவர் அதை குறித்து தெளிவான முடிவெடுத்து அதற்கு மாற்றம் எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை அவர் முடிவெடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் எதிர்ப்பையும் மீறி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதில் ஆளுநரிடம் தாவேக அரசு மண்டியிட்டு கிடப்பதாக அரசியல் தலைவர்கள், மாணவர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதிய தமிழ் பெருங்கவிஞர் பெ. சுந்தரனார் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மற்றும் தாவேக அரசை கண்டித்து மாணவர் அமைப்புகள் போராட்டம் அறிவித்துள்ளதால் பல்கலைக்கழக வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தாவேக ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்ந்து அவமதிக்கப்படுவதால் அனைத்து தரப்பினரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்தை உலகிற்கு தந்த மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே அதனை 3ஆம் தர வாழ்த்தாக தாவேக அரசு மாற்றியிருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.